இன்றைக்கும் சடுதியான சம்பவங்கள் நேரிடும் நாளாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நேற்றைக்கு படித்த அதே வசனத்தில் 2வது காரியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பவுலும் சீலாவும் தேவனை துதித்தார்கள், ஜெபம் பண்ணாங்க, ஆராதனை செய்தார்கள். அவர்கள் கதவு மட்டும் திறக்கப்படலை, அந்த சிறைச்சாலையில் இருந்த எல்லோருடைய கதவுகளும் திறக்கப்பட்டது. உடனே திறக்கப்பட்டது, சடுதியில் திறக்கப்பட்டது. அப்போ பாருங்க, நீங்க தேவனை துதிக்கிறதுனால, ஆராதிக்கிறதுனால உங்களுடைய விடுதலை மட்டும் இல்லை, உங்களுடைய கதவுகள் திறக்கப்படுறது மட்டும் கிடையாது. உங்களை சார்ந்திருக்கிற குடும்பமாக இருந்தாலும், உங்களை சார்ந்திருக்கிற நண்பர்களாக இருந்தாலும், அவர்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் திறக்கப்படாத கதவுகள் திறக்கப்படும். எல்லோருடைய கதவுகளும் திறக்கப்பட்டது. அதுதான் அந்த வார்த்தை. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நிமித்தமாக அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் இதுவரையும் திறந்திடாத வாய்ப்புகளின் கதவுகளை திறக்கிறார். சுகத்தின் கதவுகளை திறக்கிறார். பொருளாதார ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறக்கிறார். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, பவுலும் சீலாவும் தேவனை துதிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுது இதெல்லாம் நடந்தது. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் அதை தான் சொல்லுகிறார். சடுதியான சம்பவங்கள், சடுதியான திறப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுவரைக்கும் மூடப்பட்டிருக்க கதவுகள், அது எந்த பகுதியாக இருந்தாலும், உங்களுடைய ஆரோக்கியமாக இருந்தாலும், உங்களுடைய சுகமாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், வேலைகளாக இருந்தாலும், பொருளாதாரம், பண ஆசீர்வாதங்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், எங்கெல்லாம் கதவுகள் மூடப்பட்டிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நீங்கள் தேவனை தொடர்ந்து துதித்து கொண்டே இருக்கும் பொழுது எல்லா கதவுகளும் உடனே திறவுண்டது. எல்லா கதவுகளும் உங்களுக்காக உடனே திறக்கும். அந்த சடுதியான சம்பவங்கள் நடக்கிற காரியம், நடக்கிற நாள் இந்த நாளாக இருக்கிறது. இன்றைக்கும் தேவனை துதியுங்கள், நன்றி செலுத்துங்க, கவலைப்பட வேண்டாம். தேவன் உங்களுக்காக இதுவரைக்கும் ஏற்படுத்தியிருக்கிற எல்லா கதவுகளையும் திறக்கிற அந்த அனுபவத்திற்குள்ள, அந்த நாளுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். சடுதியில் உடனடியாக எல்லா கதவுகளும் உங்களுக்காய் திறவுண்டது. இன்றைக்கும் அந்த திறந்த கதவுகள் வழியாக நீங்கள் பிரவேசிக்க, அதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, என்ஜாய் பண்ண ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளை கொடுத்துருக்கிறார். அதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க.